ரெண்டாவது ஏசப்பா ரத்தம் என்ன பண்ணுனா சுத்திகரிக்கும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா ரத்தம் ரெண்டாவது என்ன பண்ணும்? நல்லா சொல்லுங்க, ஏசப்பா ரத்தம் என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுமாமா? சுத்திகரிக்க. வாசிப்போ எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வேத வசனம் வாசிங்க பார்க்கலாம். 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதாவது ரெண்டாவது இந்த ரத்தம் என்ன செய்யுமாமா? நம்மளுடைய ஆவிய, நம்ம ஆத்துமாவை, நம்ம மைண்டை, ஆத்துமாக்கள் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்யுமாமா? சுத்திகரிக்கும். இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் சொல்கிறேன். அதாவது ஏசப்பாவை இந்த பூமியில் கொண்டு வந்தது யாராலேன்னு சொல்லியிருக்கிறேன்? பரிசுத்தாவி. அந்த மரியாள் கர்ப்பவதி ஆமா, பரிசுத்தாவியானவர். ஆமா, இது எப்படி ஆகும் என்று கேட்டபொழுது பரிசுத்தாவியான உண்மையில் என்ன செய்வாரு? அப்ப ஏசப்பா பிறந்தது எப்படி? பரிசுத்தாவினாலே. ஏசப்பா வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டது பரிசுத்தாவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அடுத்து ஏசப்பா ஊழியம் செஞ்சது யாராலேன்னு சொல்றீங்க? பரிசுத்தாவியானவர். எப்படி? ஏசாயா 61 வாசிக்கிற பொழுது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு. அப்ப ஊழியம் செஞ்சது யாரால? பரிசுத்தாவியால. சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டதும் பரிசுத்தாவியானவரால. அடுத்து இந்த இடத்துல வாசிக்கிறோம் நித்திய ஆவியினாலே. அதான் அந்த இடம் தான் அந்த அர்த்தம். அதாவது நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். யாரைய? ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை பழுதற்ற பலியாக. நித்திய ஆவியின யாரு? பரிசுத்தாவியானவராலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்ப நல்ல விலைங்க போய் முக்கியமான இடம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா சிலுவையில அறையப்பட்டுட்டார். அந்த 3 மணி நேரம் என்ன நடந்தது? அந்த 3 மணி நேரம் காரிருள். ஏன் காரிருள்? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஏன் காரிருள்? சொல்லுங்க. பாபுங்கிறீங்க, ஒண்ணுமே புரியல. எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் போட்டு கொண்டார். எப்படியாச்சு? எல்லாருடைய பாவங்களை தன்மேல போட்டு கொண்டபடினாலே இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரீரம் முழுவதும் எது மூடி இருக்குது? பாவம் மூடி இருக்கிற. ஆமா, ஜாக்லினுடைய பாவம், அவங்க பாவம், இவங்க பாவம், இந்த உலகத்தாருடைய எல்லாருடைய பாவங்களை தம்மேல போட்டு கொண்டபடினால் விபச்சார பாவம், வேசித்தன பாவம், அசுத்த பாவம், காமவிகார பாவம், அப்புறம் என்னது கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல போட்டு கொண்டபடினாலே இப்ப ஏசப்பாவம் முழுக்க பாவம் மூடி இருக்கிறது. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அல்லது தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் யாரை பார்க்க? ஏசப்பாவை பார்க்காதபடினாலதான் அந்த 3 மணி நேரம் என்ன செஞ்சிருச்சாமா? இருள் சூழ்ந்துருச்சு. சரி, ஓகே. இப்ப அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. இப்ப ஏசப்பா இந்த பாவத்தோடையே என்ன செஞ்சாரு? மறிச்சிட்டார். நல்லா விளங்கமா? இந்த பாவத்தோடையே அல்லது எல்லாருடைய பாவங்களை தன்மேல போட்டுக்கொண்ட அந்த பாவம் மூடியாவே என்ன செஞ்சாரு? கல்லறையில கடத்தப்பட்டுட்டாரு. இப்ப எப்படிங்க இயேசு உயிரோடு எழும்பினாரு? அப்படின்னா என்ன நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து சிந்தினார் பாருங்க. அந்த ரத்தத்தை எடுத்து ஆவியானவர் அப்படியே அவர் மேல பூசுறாரு. அவர் மேல ஏசப்பா ரத்த பாவத்தை பார்க்காத அல்லது பாவம் செய்யாது இருந்த ஏசப்பாருடைய ரத்தத்தை எடுத்து ஆவியானவர் என்ன வேலை செய்யறாருன்னா, அந்த ரத்தத்தை எடுத்து இப்ப ஏசப்பா மேல பூச 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 அந்த இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தில் இருக்கிற உயிர் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துக்குள்ள மறுபடியும் ஜீவனை கொடுத்தது. அதுதான் சொல்றோம், மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. ஓகேவாமா? அப்ப இயேசுவை பிறக்க செய்தது, வனாந்தரத்துக்கு கொண்டு போனது, அடுத்து ஊழியம் செய்ய வச்சது பரிசுத்தாவியானவர், அடுத்து ஊழியம் செய்ய வச்சது, அடுத்து சிலுவையில் அறைய வைத்தது, அந்த சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரோ.
அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறபடினாலே சாவுக்கேதுவான உங்க சரீரங்களையும் ஏசப்பா ரத்தம் உயிர்ப்பிக்கு. நல்ல 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 கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி, நல்ல கரந்தட்டி. ஏசப்பாவினுடைய ரத்தம் உங்களை உயிர்ப்பிக்கும், 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 உயிர்ப்பிக்கும். ஏசப்பா ரத்தம் மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறபடினால ஆவிக்கேதுவான, ஆமா சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். அப்போ அதுக்கு நீங்க உயிர்ப்பிக்கிறதுக்கு நீங்க எதை எடுக்கணும்? ஓகே வாமா, ஓகே வாமா. ஏன்னா அந்த ரத்தத்துல என்ன இருக்குது? அந்த ரத்தத்துல என்ன இருக்குது? இன்னும் நல்ல அறுத்தமா சொன்னீங்கன்னா ஜீவனுக்கு இன்னொரு வேர்டு உயிர். நம்ம கொஞ்சம் இன்னும் நல்ல விளக்கமா சொன்ன புரிஞ்சிரும்ல. அதுக்காக அப்போ என் மைண்டு செத்து போய் கிடக்குது. இப்போ இந்த ரத்தத்தை எடுத்து என் மைண்டில், என்னுடைய ஆத்மாவில், ஒருவேளை உன் கணைய செத்து போச்சுன்னா, ஒருவேளை உன் ஹார்ட் செத்து போச்சுன்னா, ஒருவேளை உன் எலும்புகள் செத்து போச்சுன்னா, ஒருவேளை உன் நரம்புகள் செத்து போச்சுன்னா, அது மேலே அந்த ஏசப்பா ரத்தத்தை எடுத்து பூச 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 மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவருடைய வல்லம் அந்த ரத்தத்தை உங்களுக்குள்ள பூச 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 அந்த செத்து போன சாவுக்கேதுவான உங்க சரீர உறுப்புகளை எல்லாம் மறுபடியும் உயிர் பெற செய்யும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரத்தம் என்ன செய்தாமா? சுத்திகரிக்குது. எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவோம். இந்த ரத்தம் என்ன செய்தாமா? நல்லா சொல்லுங்க. இந்த ரத்தம் என்ன செய்தாமா? திரும்ப சொல்லுங்க. இந்த ரத்தம் என்ன செய்தாமா? சுத்திகரிக்கிறது. இந்த ரத்தம் என்ன சுத்திகரி